அதுதான் திமுக அரசிற்கு நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதில் மனமில்லை. ஆகையால் மேல்முறையீடு ஃபைல் செய்து விட்டாலே நாளைக்கு அதை காண்பித்து தீபத்தை ஏற்ற விடாமல் தடுக்கலாம் என்று பார்க்கிறார்கள். அற வழியில், நீதியின் வழியில் தொடர்ந்து போராடி இந்துக்களுக்கான அந்த உரிமையை இந்து முன்னணியும் பாரதிய ஜனதா கட்சியும் மீட்டு கொடுக்கும் என்பதை இந்துக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துக் கொள்கிறோம். திமுக அரசை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒன்று சேர்வார்கள். தேர்தலுக்கு இன்னும் 5 மாத காலம் இருக்கின்றது. ஆகையால் கூட்டணி நிச்சயமாக வலுப்பெறும். திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டுள்ள அனைத்து கட்சிகளும் அதை செய்து காட்டக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையை ஏற்று எங்கள் கூட்டணியில் பயணித்தவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் நல்ல முடிவாக எடுப்பார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அது குறித்து அவர் கூறும் வரை வேறு எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. நன்றி. அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதுல பாரதிய ஜனதா கட்சியாக எங்களுக்கு எந்த கருத்தும் சொல்வதற்கு கிடையாது. அவர் எங்கு சென்றாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம்.